ஒரு சாபம், ஒரு 10,00,000 ஆஃபர் இது எல்லாமே ஃபேமிலிக்குள்ள இன்னொரு புயல கிளப்ப போகுது. இன்னைக்கு விஜயா கோவத்துல சொன்னனால சிந்தாமணியோட லைஃபே தலைகீழா மாறுமா அப்படின்றது தான் தெரியல. அங்க பணத்துக்காக ரவி என்ன முடிவு எடுக்க போறான்? அவனோட மரியாதையே இப்ப கொஸ்டின் மார்க் மாரி இருக்குது. கடைசியில விஜயா பாத்தீங்கன்னா, மீனாவ பத்தி இந்த ஒரு குத்தத்த சொல்றாங்க. இதனால இந்த வீட்ல பெரிய பிரேக் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற டவுட் நமக்கு வரும். விஜய் என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணியோட வீட்டுக்கு டைரக்ட்டா போய் அவங்களுக்கு சாபம் கொடுத்து சண்டை போட்டுருக்காங்க. விஜய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிந்தாமணியோட வீட்டுக்கு டைரக்ட்டா போய் அவங்களுக்கு சாபம் குடுக்குறாங்க. அதே மாரி சண்டை போட்டுருக்காங்க. இங்க ரவிக்கு பாத்தீங்கன்னா, புது பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி நிம்மதியா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிற எதிரிய விட நம்பிக்கை துரோகம் செய்றவங்க தான் அதிகமா ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னைக்கு இந்த எபிசோட் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் ஃபீலிங்ஸ்ல தான் இன்னைக்கு இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. எபிசோட் பிகினிங்லயே பார்த்தீங்கன்னா, விஜயோட மூடு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. வீடு சீல் வச்ச அவமானம். அதே மாதிரி ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமையில இருக்காங்களே, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள கொதிச்சிட்டு இருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ள கொதிச்சிட்டு இருந்த கோவம் பாத்தீங்கன்னா, இப்ப வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. விஜயோட வீட்டை சீல் வைக்கிறதுக்கு காரணமே சிந்தாமணி தான். அவங்க போட்ட நாடகத்துல தான் பைனான்சியர் இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே முத்து மீனாவும் விஜயாட்ட சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்ச உடனே விஜயா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்வதியை கூட்டிட்டு டைரக்டா சிந்தாமணியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க போன உடனே விஜய்க்கு பாத்தீங்கன்னா அதிகமா கோவம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு அங்க சிந்தாமணி இவங்களை பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வாங்க மாஸ்டர் டீ குடிக்கலாம் அப்படின்னு சாதாரணமா பேசுறாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல விஜய்க்கு ரொம்ப அவமானமா ஃபீல் ஆகுது. அதனால கடுப்பான விஜயா சிந்தாமணி திட்டுறாங்க. உன்னை போய் நல்லவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி எங்கிட்ட நாடகம் போட்டு ஏமாத்திருக்கியே, உனக்கு என்ன நான் பாவம் படனே அப்படின்னு கோவப்படுறாங்க. அது சாதாரண கோவம் மாதிரி எல்லாம் இல்ல. ஒருத்தங்க மேல நம்பிக்கையை வச்சு லாஸ்ட்ல அது உடஞ்சிருச்சுன்னா எப்படி வலி இருக்குமோ அந்த பெயின் தான் விஜயாக்கு இருக்குது. ஆனா சிந்தாமணி எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான ஃபேஸ் காமிக்கிறாங்க. அப்ப பார்வதியும் விஜயாக்கு சப்போர்ட்டா சிந்தாமணி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால சிந்தாமணி கோவப்பட்டு, நீங்க தெரியாம பேசாதீங்க, உங்ககிட்ட என்னோட பணம் அப்படின்னு சொன்னா திரும்பி வராது, அதனாலதான் நான் பைனான்சியர் பணம் அப்படின்னு சொன்னேன், இது எல்லாருமே பண்றதுதான் அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசுறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணி சொன்ன உடனே விஜய்க்கு பாத்தீங்கன்னா இன்னுமே ஹர்ட் ஆகுது. ஏமாத்திருக்கி அப்படின்னு கதறாங்க. ஆனா நான் தப்பே செய்யல அப்படின்னு திமிரா சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. நானும் உங்களை ஏமாத்தல, நீ இவ்வளவு பேசுற இல்ல, பணத்தை கொடுத்துட்டு வீட்டை திருப்பி எடுத்துட்டு போ அப்படின்னு திமிரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் கொடுத்த சாபம் தான் எபிசோட பிக்கஸ்ட் ஹைலைட். இந்த மாதிரி சிந்தாமணி சொன்ன உடனே கடுப்பான விஜயா, நீ இவ்வளவு ஏமாத்து வேலை செய்யறது உன் பொண்ணுக்காக வேண்டிதானே, உன் மகன் நல்லாவே இருக்க மாட்டா, அந்த மகனாலதான் உனக்கு பிரச்சனை வரப்போகுது, அவளாலதான் உனக்கு அழிவும் வரும், அப்ப நீ தனியா நின்னு அழுதுட்டு இருப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க. அந்த நேரத்துல விஜயா பேசுனது கோவத்துல மட்டும் இல்ல, அவங்க அனுபவிச்ச அவமானம், டிசப்பாயின்மெண்ட், மனவேதனை, இந்த மாதிரி எல்லாமே அந்த சாபத்துல வெளியில வருது. விஜயா சடனா இந்த மாதிரி சாபம் கொடுத்த உடனே சிந்தாமணி அப்படியே ஷாக்கிங்ல நிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை எல்லாமே போட்டுட்டு சாபம் எல்லாம் கொடுத்துட்டு விஜயா அங்கிருந்து போயிடுறாங்க. மனோஜும் விஜயாவும் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு லாஸ்ட்ல விஜய் எப்படி கோவப்படுறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது. இதுக்கடையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரவியோட லைஃப்லயுமே பெருசா குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ரவியும் ஸ்ருதியும் வீட்டு கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்ருதியோட அப்பா அவங்க மாடியில இருந்து கீழே வர சொல்றாரு. அப்ப ரவிட்டு ஸ்ருதியோட அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களை என்னோட மருமகனா பாக்கல, மகனா தான் பாக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி விட்டு போட்டுட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துல பரவாயில்ல இந்த மனுஷன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கண்டிஷன் போடுறாரு. இப்போ உங்க வீட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் ஒரு 10,00,000 தரேன். ஆனா நீங்க என்னோட மக கூட இந்த வீட்டுல தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரவிக்கு கோவம் வருது. ஸ்ருதியோட அப்பா இந்த மாதிரி சொன்ன உடனே ரவிக்கு ரொம்ப பெரிய அவமானமா இருக்குது. ஏன்னா ரவி கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. என்ன விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு கோவமா கேட்கிற அந்த சீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவி போயிடுறான். ஆனா ஸ்ருதி பிராக்டிகலா யோசிக்கிறா. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஸ்ருதி ரவிட்ட, நாம அப்பா கொடுக்குற பணத்தை வாங்கிப்போம், அந்த பணத்தை நம்ம அவர்கிட்ட திருப்பி கொடுக்குற வரைக்குமே இந்த வீட்டுல இருந்து இருப்போம், பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றா. இதுல ரவி பாத்தீங்கன்னா நடுவுல சிக்கின மாதிரி தான் இருக்கான். ஒரு பக்கம் குடும்ப கஷ்டம், இன்னொரு பக்கம் அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், எதை சேவ் பண்றது அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கான். விஜயாவும் மனோஜும் தப்பு செஞ்சனால இப்ப அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா மனோஜ் பாத்தீங்கன்னா ஜாலியா எதையுமே திங்க் பண்ணாம இருக்கான். முத்து அண்ட் மீனா தான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த நல்ல பேரே இல்ல. விஜயா எப்ப பாரு குத்தம் தான் சொல்றாங்க. என்னதான் விஜயா இந்த மாதிரி சொன்னாலுமே இவங்க விழுந்து விழுந்து விஜயாவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா லாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, மாமாக்காக வேண்டிதான் நான் பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்லிடுவா. விஜயா பண்ற மாதிரி மருமகளை டார்ச்சர் பண்ணா எந்த மருமகளுமே விஜயா கூட இருக்க மாட்டாங்க. பிரச்சனை தான் பண்ணிருப்பாங்க. சீரியல்ல மட்டும் தான் இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க.
முத்து வந்து வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாமே பத்தி விஜயா நாமலைட் வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து சோகமா ரவி வரான். ரவியை பார்த்த உடனே விஜயா வந்து என்னாச்சுடா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா ரவி வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வந்து சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் அங்க நடந்த விஷயத்த எல்லார்ட்டையுமே வந்து சொல்றான். ஸ்ருதியோட அப்பா வந்து 10 லட்சம் பணம் தரேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த எல்லாமே சொல்றான். அப்ப விஜயா உடனே இமோஷனலா வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்ப விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பணத்த வாங்கிக்க வேண்டியதுதானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சும்மா சொல்ல மாட்டாரே, இதுல ஏதோ ஒரு உள்குத்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே ரவி உடனே வந்து ஆமாப்பா என்ன வந்து அவரோட வீட்டோட மாப்பிள்ளையா வந்து இருக்க சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்றான். உடனே விஜயா பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, என் பையனை கோடி ரூபாய் கொடுத்தாலுமே நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளைய வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு அம்மாவோட பொசசிவ்னஸ் பாசம் ரெண்டுமே வந்து தெரியுது. ஆனா எபிசோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய ட்விஸ்டே. விஜயா வந்து மீனாவை குத்தம் சொல்ற சீன் தான் அது. அப்ப முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சுயநலமா தான் வந்து யோசிக்கிறாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு அவங்களோட ஆதாயத்தை வந்து தேடிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி தான் சுயநலமா யோசிக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ எப்போ அப்படி நினைச்சா அப்படின்னு முத்து வந்து கேட்கறான். அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதான் அந்த சிந்தாமணி இவ பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணா வீட்டுக்கு வந்து சீல் வச்சது வந்து எடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காளே, அப்ப அவ பொசிஷன் வந்து ரிசைன் பண்ண வேண்டியது தானே, அப்ப அவளுக்கு வீட்டோட அவ பொசிஷன் தானே முக்கியமா இருக்கு அப்படின்னு விஜய் வந்து சொல்றாங்க. விஜயாக்கு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டை வந்து காப்பாத்தணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமே. ஆனா மீனாக்கு பாத்தீங்கன்னா அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பொசிஷன் தான் முக்கியம். அதனாலதான் விஜய் வந்து வீட்டை விட அவளுக்கு வந்து பதவி முக்கியமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே முத்து அண்ட் மீனாக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த லாஸ்ட் சீன்ல 2 பேருமே சைலண்டா கோவத்தோட விஜய் வந்து பாக்குறாங்க. இந்த சீனை பார்த்தா அடுத்த எபிசோட்ல வந்து பெரிய பிரச்சனை வரப்போகிற சிக்னல் மாதிரி தான் வந்து இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்பிக்கை துரோகம், குடும்ப அவமானம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இவங்களோட தேவை, அதே மாதிரி அம்மாவோட பாசம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட மனக்கசப்பு, இது எல்லா இமோஷனும் மிக்ஸ் ஆகி ஒரு ஹெவி இமோஷனல் எபிசோடா வந்து இருந்துச்சு. விஜயும் மனோஜும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க வாங்கின கடனை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முத்து அண்ட் மீனா தான் எல்லாமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. தாலி செயினை வித்து கூட வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தான். அப்படி இருந்துட்டுமே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா விஜயா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. மீனா வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து தேவையில்லாம போய் சிந்தாமணியோட ட்ராப்ல விழுந்துட்டு இப்ப மீனா வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது முத்து மீனாக்கு வந்து புத்தி வருமா அப்படின்றதுதான் தெரியல. நான் அப்பயே சொன்னேனே பேசாம என்னோட பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனா வந்து அன்னைக்கு முத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே வந்து இப்பவும் சொல்லுவாளா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் சாபம் வாங்கின சிந்தாமணி, இன்னொரு பக்கம் வீட்டோட மாப்பிள்ளை ஆகணுமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற ரவி. இதுக்கடையில மீனாவை வந்து டைரக்டா வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க விஜயா. இனி இந்த ஃபேமிலி வந்து ஒன்னா இருக்குமா இல்ல ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியா வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இந்த உணர்ச்சி எல்லாமே வந்து வெடிக்க போகுது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.